வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஷன் பையிங்க்கு ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் கம்பைன் பண்ணி வந்துட்டு நம்ம எப்படி பையிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தனியாக ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் லாங் டேர்ம் எடுத்து ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு குயிக்காக ஒரு 20-30 பாயிண்ட் தேவை, ஹெவி குவான்டிட்டியில் நான் வந்துட்டு ஒரு 10-20 பாயிண்ட் 30 பாயிண்ட் நான் பிடிக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த சில நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெகுலராக இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு சில இது பார்த்திங்கன்னா ஜீரோதாவில் உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் கிளிட்ஜ் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை அந்த ஸ்க்ரீனை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அந்த இதை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பெசிஃபிக் என்ன இருக்கோ அப்படிங்கிற இந்த மாதிரி இஷ்யூனால எனக்கு இவ்வளோ சப்போஸ் லாஸ் ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, இன்னொரு அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டும் வச்சுக்கோங்க, டிமெட் அக்கௌண்ட். சப்போஸ் இதில் உங்களால் பொசிஷன் எக்ஸிட் பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் இமீடியட்டாக கவுண்டர் பொசிஷனை மற்ற இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்துட்டு எடுக்கிற மாதிரி வந்து அதையும் ஒரு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ டிமேட் அக்கௌண்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு இது போகிறீங்க, திடீர்னு ஏதாவது டெக்னிக்கல் கிளிச்சாக அது உங்களுக்கு ஜீரோதா மட்டும் இல்லை மற்ற எந்த ப்ரோக்கர்ஸாக இருந்தாலும் ஏதோ ஒரு கிளிச் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா ஜீரோதா பெரிய ப்ரோக்கராக இருக்கிறதுனால உங்களுக்கு அவங்களோட இது வந்துட்டு பெருசாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ மற்ற ப்ரோக்கரில் இருக்கிறது சில டைம் இருக்கும், இல்லாமல் இருக்கும், பட் அது வந்துட்டு பெருசாக பேசப்படாது. நீங்கள் உங்களோட சைடு வந்துட்டு நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் அதை கவுண்டர் பொசிஷன் மாதிரி இதில் சப்போஸ் இதில் பை பண்ணியிருக்கீங்க, உங்களால் க்ளோஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அதில் வந்துட்டு கவுண்டர் பொசிஷன் வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு எடுத்துக்க இது பண்ணிக்கங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டு உங்களுக்கு நீங்கள் பொசிஷன் எக்ஸிட் பண்ணும்போது என்ன எரர் வருது அப்படிங்கிறதையும் வச்சுட்டு நீங்கள் சப்போர்ட் டிக்கெட் மாதிரி வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா இதை எனக்கு என்ன பதில் சொல்கிறீங்க, இது வந்துட்டு எனக்கு டெக்னிக்கல் உங்களுக்கு கிளிச்சினால தான் எனக்கு இதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இது மட்டும் இல்லை மற்ற எந்த ப்ரோக்கராக இருந்தாலும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உங்களுக்கு நம்ம வெப்சைட்டில் ஜாக்பாட் ஸ்கேனர்ஸை வந்துட்டு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்கேனர் இருக்குது. இன்ட்ராடே வந்துட்டு நீங்கள் சப்போஸ் இன்ட்ராடேக்கு எனக்கு எந்த மாதிரி ஸ்கேனர் யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, வீடியோவில் போய் செக் பண்ணி என்னால் அது பண்ண முடியல அப்படின்னா குயிக்காக உங்களுக்கு இன்ட்ராடே மட்டும் இல்லை பிடிஎஸ்டிக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேனரோட டிஸ்கிரிப்ஷனோட போட்டிருப்பேன். இந்த ஸ்கேனர் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்துட்டு போட்டிருப்போம். கண்ட்ரோல் ஷிஃப்ட். ஓகே, இது வந்துட்டு நம்ம நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டில் போயிட்டு ஜாக்பாட் ஸ்கேனர்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்கேனராக வந்துட்டு அதோட பேக் டெஸ்ட் டேட்டாவும் இருக்குது. எல்லா ஸ்கேனருக்கும் அதுலேயே பேக் டெஸ்ட் இருக்கும். இன்ட்ராடேன்னு போட்டிருப்பேன் உங்களுக்கு. அதுபோக நீங்கள் மற்ற இந்த பிரேக் அவுட் ஸ்கேனர்ஸையே இன்ட்ராடேக்கு எடுக்கலாம். டபுள் பாட்டம் பேட்டர்ன் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே இருக்குது. ரைசிங் வால்யூம் வித் 1% அப்பு, 15 minutes கேண்டில், ஸ்டாக் ஃபாலன் ஹெவிலி, ப்ரைஸ் வால்யூம் ஸ்கேனர், பிரேக் அவுட்டு அப்படிங்கிற மல்டிபிள் இது வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். குட் ஈவினிங் கனபிரான். ஸோ அடுத்து இப்போ நம்ம ஆப்ஷன் பையிங்க்கு என்ன மாதிரி நம்ம சிஸ்டத்தை ரெடி பண்ணிக்கலாம், சார்ட்டை வந்துட்டு செட்டப் பண்ணலாம், என்னென்ன இண்டிகேட்டர்ஸை வந்துட்டு செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஜீரோதாலையும் பார்ப்போம், ட்ரேடிங் வியூலையும் ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, அதையும் பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஓவராலாக இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஜீரோதாவில் ஒவ்வொன்றா லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டெப் 1 என்ன அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கேமரில்லா. ஸோ கேமரில்லா பிவோட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக வந்துட்டு பிவோட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், பிவோட் ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்ஸ். பட் இதில் பார்த்திங்கன்னா இன்ட்ராடேக்குனே ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கேமரில்லா பிவோட் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அது ரொம்ப அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் வந்துட்டு நடக்கும். மெயினாக அதை எப்படி லோட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் பார்க்க இண்டிகேட்டர்ஸில் போய்க்குங்க. ஃபஸ்ட்டு பிவோட் பாயிண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு பிவோட் பாயிண்ட்ஸ் ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற இது சார்ட் செட்டப் நம்ம ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம்லேயும் பார்ப்போம். ஸோ பிவோட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் செட்டிங்கில் போயிட்டு நீங்கள் ட்ரெடிஷ்னல், ஃபிபனேசி, வுடி, கிளாசிக், டிமார்க் அண்ட் கேமரில்லான்னு இருக்கும். நீங்கள் கடைசியாக சூஸ் பண்ணது கேமரில்லா.
ஸ்டைலில் போயிட்டு பிவோட் வச்சுட்டு S1 S2 S4 இதெல்லாம் அன்செக் பண்ணிவிட்டு S3 R3 மட்டும் வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஸோ ஏன் S3 R3னா உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் பெருசாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸாக்டாக வந்துட்டு நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணாது. பட் S3 R3 அப்படிங்கிற இடம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ரூஷியலான ஒரு பிவோட் அண்ட் S3 R3 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் 3 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3 அப்படிங்கிற 2 லெவல். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங் இல்லை ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எது எடுக்கிறீங்கனாலும் இந்த கேமரா பிவோட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை வச்சு நீங்கள் பேக் டெஸ்டிங் கூட பண்ணலாம். ப்ரீவியஸில் வந்துட்டு எப்படி இருந்தது நீங்கள் வந்துட்டு மெயினாக அந்த ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸ்பாட் விட பேங்க் நிஃப்டி ஆர் நிஃப்டி 50 ஃபியூச்சர்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்தது நமக்கு எஸ்டர்டே ஹை அண்ட் லோ, அதுவும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரீவியஸ் டேயில் ஒரு ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிங்கன்னா அதை ஃபஸ்ட் டைம் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு எஸ்டர்டே ஹை அண்ட் லோ அதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்காக இருக்கு முன்னாடி ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணும் மார்க்கெட் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆகும். ஸோ இங்கே இதுலேயே பாருங்கள் ப்ரீவியஸ் ஹை கிட்ட நமக்கு ப்ரீவியஸ் ஹை இது கரெக்டாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா இதை டச் பண்ணிவிட்டு நமக்கு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுது. கேப் அப் ஆகிருக்கு, பெரிய கேப் அப் தான் நமக்கு வந்துட்டு ரிவர்சல். ஸோ எஸ்டர்டே ஹை அண்ட் லோ ஃபஸ்ட்டு கேமரா பிவோட் பாயிண்ட்ஸ் ப்ரீவியஸ் டே PDHன்னு சொல்லுவாங்க, ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ அந்த 2 இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமானது. ஏன்னா குளோபல் மார்க்கெட்ஸ்னால கேப் அப் மார்க்கெட் ஆகுது அப்படிங்கும்போது செல்லர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் மார்க்கெட். ஏன்னா பெரிய பார்ட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா FID எல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு லாஸ் கம்மியாகும். ஒருவேளை கேப் அப் ஆகுதுன்னா செல்லிங்கில் அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்குல்ல, திருப்பி மார்க்கெட்டை ஒரு பொட்டென்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் நம்ம வந்துட்டு அந்த இடத்துல பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும் கம்மியான லாஸில் அப்படிங்கிற ஒரு இதில். ஸோ இது 3வது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் முக்கியமானது இந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ், VWAP அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா VWAP வச்சு ஒரு தனி உங்களுக்கு ஒரு பெரிய டாப்பிக்கே இருக்குது. நம்ம VWAP வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ VWAP அப்படிங்கிறது இதில் வராது உங்களுக்கு. நமக்கு வந்துட்டு நிஃப்டி ஸ்பாட்டில் இதில் காமிக்காது. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நவம்பர் ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கங்க பாருங்கள், இதில் வந்துட்டு வந்துடும் நமக்கு. ஸோ வால்யூமை வச்சு நமக்கு ஒரு வால்யூம் பேஸ் பண்ணி ஆவரேஜ் ப்ரைஸ் எடுக்கிறது, வால்யூம் வெயிட்டட், வால்யூம்க்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் சார்ட்லேயும் இதை வந்துட்டு லோட் பண்ணிங்க. இது இண்டிகேட்டர் ஃபர்தராக சேவ் எப்படி பண்ணுறது, எப்படி குயிக்காக நம்ம வந்துட்டு இதில் லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஏதாவது இப்போ இதை தாண்டி பெருசாக கேப் அப் ஆகுது, இப்போ VWAP இங்கே இருக்குது, திடீர்னு கேப் அப் ஆகுதுன்னா கீழே வரும்போது உங்களுக்கு ப்ரீமியம் சார்ட்லாம் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா VWAP-ஐ டச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பவுன்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இதை ஈஸியாக வந்துட்டு இதை கேப்சர் பண்ணலாம். ஸோ VWAP-க்கு அடுத்தது நமக்கு சூப்பர் ட்ரெண்ட். ஸோ சூப்பர் ட்ரெண்டு உங்களுக்கு ரொம்ப 10,2ன்னு இருக்கும் செட்டிங்கு டிஃபால்ட்டாக. நீங்கள் வந்துட்டு 10,3ன்னு இருக்கும், நீங்கள் 10,2 வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 10,3 அப்படிங்கும்போது ரொம்ப டீவியேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். 10,2 நம்ம இன்ட்ராடேக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு ரொம்ப டீவியேட் ஆகக்கூடாது, நமக்கு வந்துட்டு மீடியமாக இருக்கணும் அப்படிங்கிற இது. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச EMS எக்ஸ்போனன்ஸ், மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 20, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கலர் மாற்றிக்கங்க 20 கிரெட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க, காப்பி பேஸ்ட் 50, ஸ்டைல் ப்ளூ கொடுத்துக்குங்க 20. ப்ளூ ஆல்ரெடி VWAP இதில் இருக்குது. VWAP ஓகே. ஸோ அடுத்தது ஓகே க்ரீன் வச்சுக்கிறேன், 50 க்ரீன். அடுத்தது
இப்போ இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெண்டும் இன்ட்ராடேக்கு வந்துட்டு முக்கியமானது. இந்த நாளும் விவேப் சூப்பர் ட்ரெண்ட் இஎம்ஏ 2050 இப்படிங்கிற 4 இதுலேயே இஎம்ஏஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஹை லெவல் சப்போஸ் இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிருச்சு, விவேப் சூப்பர் ட்ரெண்ட் 50-20 பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த 2 முக்கியமானது இருக்குது. அதாவது 100 and 200 அப்படிங்கிறது 100 EMA அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 80-90% ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 100 EMA கிட்ட வரும்போது 200 EMA கிட்ட வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சப்போர்ட் அந்த மாதிரி வந்துட்டு எடுக்கும் நமக்கு. ஸோ உங்களுக்கு க்ளீனாக தெரியும் 200 டேஸோட மூவிங் ஆவரேஜ் மார்க்கெட் புதுசாக வருது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு 100 and 200 வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் இன்ட்ராடேயில் ஏதோ ஒரு பெரிய கேப் அப் ஆகுது, கேப் டவுன் ஆகுது அப்படிங்கும்போது அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பவுன்ஸ் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 50-70 பாயிண்ட்ஸ் ஆகுது ஸ்பாட்டில் கொடுத்துட்டு தான் திருப்பி வந்துட்டு அதை ரிவர்ஸ் ஆகும். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் நமக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் எப்படி வந்துட்டு இந்த இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்துட்டு நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சப்போஸ் இந்த மூவிங் ஆவரேஜு, சூப்பர் ட்ரெண்டு, விவேப்பு இது எல்லாமே ஒரே லைனாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். அதாவது ஃப்ரெஷ்ஷாக வரும்போது 2-3 டைம் அதை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா பிரேக் ஆகிடும். அப்போ நீங்கள் மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப் ஆகுது, அங்கேருந்து திருப்பி ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு நமக்கு ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் குவான்டிட்டிஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் மூவிங் ஆவரேஜ் கிட்ட கொஞ்சம், அடுத்தது விவேப் கிட்ட கொஞ்சம். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு பவுன்ஸ் ஆகும். ஸோ இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டர்ஸ். இது கூட முக்கியமாக இன்னொன்று பார்க்கணும், அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதில் டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் லோட் பண்ணிவிட்டு இதில் கலர் வேணால் உங்களுக்கு மாற்றிக்கங்க. உங்களுக்கு என்ன ஒரு பிளாக் அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விசிபிலிட்டி வியூக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கங்க. சேவ் இண்டிகேட்டர் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது போனீங்கன்னா ஸ்கேல்பிங் இது பேங்க் ஆப்ஷன் பையிங்னு ஏதோ ஒரு இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறத லோட் பண்ணிக்கோங்க. இப்போ லோட் பண்ணோன்னு நான் சப்போஸ் வேறு ஒரு இண்டெக்ஸ் எடுக்கிறேன், நிஃப்டி எடுக்கிறேன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ இதில் போயிட்டுனா குயிக்காக நான் நிஃப்டிக்கு பார்க்கணும் அப்படின்னா இதில் போயிட்டு ஆப்ஷன் பையிங் சூஸ் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு க்ளீனாக லோட் ஆகிடும். எது பார்த்திங்கன்னா சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸு அப்படிங்கிற இது வந்துட்டு மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ்லையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். 1 day 1 month அந்த மாதிரி வந்துட்டு மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்ட்ராடே ஏதாவது ட்ரேடிங் வியூவில் இந்த இண்டிகேட்டரை வந்துட்டு நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்டோடு நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஏதோ ஒரு நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டி ஓப்பன் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் லாங் போகணும் இல்லை ஷார்ட் போகணும் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறீங்க, பட் இண்டிகேட்டர்ஸ் ஓகே, எனக்கு இன்னும் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு 2 இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் பேங்க்ஸ் எப்படி இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நான் இது பண்ணிடுறேன். இதில் போனீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஸ்கேல்பிங் V2 அப்படிங்கிறது இருக்கும். இண்டிகேட்டர்ஸில் போனீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஸ்கேல்பிங் V2 அப்படிங்கிற ஆல்ரெடி நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஆப்ஷன் ஸ்கேல்பிங் வெர்ஷன் 2 அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் ஓவரால் பேங்க்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு முக்கியமான டாப் பர்ஃபார்மிங் பேங்க்ஸு HDFC, ICICI, கொட்டாக், ஆக்சிஸ், SBI, அது போக நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஓவரால் பிக்சர் கொடுக்கும். நம்ம இது எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது அப்படிங்கும்போது அதை புட்டு பை பண்ணுறது யூஸ் இருக்காது உங்களுக்கு. அது போக எவ்ரி 15 minutesக்கு எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, 1 hour சேஞ்ச் என்ன இருக்குது, பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்டிங் OI வந்துட்டு அரவுண்ட் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு 35 lakhs to 40 lakhs இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் க்ரீனில் இருக்குது அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு லாங் சைடே போகணும், கால் ஆப்ஷன் பையிங்க்கு போகணும். அப்போ
இந்த கேம்ரில்லா, பிடிஹெச், விவேப், இஎம்எஸை வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவ் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நம்ம லாங் போகணும். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் பை பண்ணுறதா புட் ஆப்ஷன் பை பண்ணுறதா அப்படிங்கிறதுக்கு ட்ரெண்டிங் ஒய் ரொம்ப முக்கியம். அது கூட இது சப்போர்ட்டிவாக என்ட்ரி எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ரெண்டிங் ஓயும் இந்த பேங்க்ஸும் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவில் இருக்குது. இப்போ அப்படிங்க பேங்க்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்துக்கலாம். எல்லா பேங்க்கும் பாசிட்டிவில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இதே செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் வந்துட்டு செல் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே இருக்குது, இந்த இடத்துல வரும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு சப்போர்ட் எடுக்கும். ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணி குயிக்காக ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்கேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மொமெண்டம் போனோன்னா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கங்க. திருப்பி இது 2 டைம் டெஸ்ட் பண்ணிச்சுன்னா பிரேக் பண்ணிடும். ஸோ அதுவும் வந்துட்டு நீங்கள் இதை ரெஃபரன்ஸாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் 4 or 5 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன் ஸ்கேல்பிங் V2 அப்படிங்கிறதையும் இதுலேயும் சேம் தான். உங்களுக்கு இதுலேயும் விவேப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு, மூவிங் ஆவரேஜ், EMA 50 அப்படிங்கிற 3 இதுவும் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சார் பேரபோலிக் சார் அதுவும் வந்துட்டு உங்களுக்கு இதாகிக்கும். ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு செஷனில்